செங்கோட்டையன் எல்லாம் வெளியேறதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியேறாரு. இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள் வெளியேறதுக்கு பின்னாடி அதிமுகவில் என்னதான் நடக்குது? இன்னும் திரு சி.வி. சண்முகம் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவர் தனியா போவாரான்னு தெரியல. இன்னும் 4 பேர் கூட்டு போவாரான்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரு ஆட்டம் அந்த கட்சி கொஞ்சம் கலகலத்துக்கு. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Gardens Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain. இன்னைக்கு 47 எம்எல்ஏக்களை வென்றிருந்த அதிமுக இன்னைக்கு 42 பேரோட இருக்கு. அப்ப இந்த 42 பேர்ல இன்னும் எவ்வளவு பேர் போவாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்ப அதை ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. கூடுதலாக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. மக்களுக்குமே ஒரு அதிருப்தி வர வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே போயிட்டாங்க, இனிமே அதிமுக ஒண்ணுமே இல்லை, ஏன் அதிமுகவுக்கு ஓட் போடணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் மக்கள் தள்ள. அதிமுக கரைகிறது, அதிமுக முடிந்து விட்டது, அதிமுகவுக்கு இனிமேல் பெரிய எதிர்காலம் இல்லை என்ற சிந்தனை காமன்மேன் மத்தியில் ஒரு டாக்ல இருக்கு. அதை சரி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்குது. அப்ப நீங்க அது முழங்கால் போயிருந்தாப்பா, அவர் போனா போயிட்டு போறாருப்பா, இவர் போனா போயிட்டு அவெல்லாம் ஒரு ஆளாப்பா அப்படின்னு நீங்க எல்லாரும் விட்டுட்டீங்க. அப்படித்தான் ஒவ்வொரு ஆளா போயிட்டு இருக்காங்கன்னு மறந்துடும். நீங்க எனக்கு விஜயபாஸ்கர் மாறினதுல எனக்கு உடன்பாடு இல்லை. 62,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. 62 ஓட்டு வாங்கல, 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. சார், இந்த தொடர் விலகலுக்கு பின்னாடி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு. இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஏடிஎம்கேல பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்கு இங்க ஏடிஎம்கேல இனிமேல் சேஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே முங்கக்கூடிய கப்பல் நினைக்கிறாங்க. இவர்கள் போன்ற முக்கிய புள்ளிகள் தாவேகாவை நோக்கி நகர்வது தாவேகாவுக்கு பலமா? கட்டாயம் பலம் தான். தாவேகா எப்படி நடத்துறாங்கன்னு பொறுத்து. நீங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிலேயே மிக மூத்த அரசியல்வாதி திரு செங்கோட்டையன். இன்னைக்கு திரு துரைமுருகனுக்கு அடுத்து அந்த அளவுக்கு பேரலா சொல்ற அளவுக்கு பெரிய சீனியர் மோஸ்ட். அவர் 5 இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே. அப்ப நீங்க விஜயபாஸ்கர் வராரு, கடம்பூர் ராஜு வராரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் வராருன்னா அவங்களை நீங்க எப்படி நடத்துறீங்கிறத பொறுத்து. திரு எடப்பாடி பழனிசாமி முன்னின்று ஒட்டுமொத்த கோர் கமிட்டி மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து பேசி என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சரி பண்ணணும் கட்டாயம் யோசிக்கணும். அந்த மீள்பார்வை ரொம்ப அவசியம். நீட் ஆஃப் த அவர் நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். நம்மளும் இதுக்கு முன்னாடி பேசின எல்லா நேர்காணலையுமே அதிமுகவிலிருந்து ஒவ்வொருத்தராக வெளியேறாங்கன்றதை பற்றி பேசியிருந்தோம். இந்த நிலையில் செங்கோட்டையன் எல்லாம் வெளியேறதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியேறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள் வெளியேறதுக்கு பின்னாடி அதிமுகவில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நிற்கிறாங்க. திமுக தலைவரே ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு கூட திருமண விழாவில் பேசும்போது அதிமுகலேருந்து ஆள் பிடிக்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னும், கட்சிகளில் நிலையாகவே இல்லாமல் எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அந்த கட்சிக்கு மாறுறக்கா எல்லாரும் துடிக்கிறாங்க, கரைவேட்டியை கட்டி மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது திரு ஆற்காடு வீராசாமி காலம் பூரா ஒரே கரைவேட்டியை கட்டிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி திரு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தினார். அவருக்கு பின்னாடியே திரு ஓபிஎஸ் உட்கார்ந்துருந்தார். எனக்கு கவலையாக போச்சு. திரு உதயநிதி இப்படி பேசுகிறாரு. அது கலாநிதி வீராசாமிக்கும் ஆற்காடு வீராசாமிக்கும் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பின்னாடி எங்கெங்கெல்லாம் ஒரு கட்சி மாதிரி வந்துடுறாங்க எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள். அப்போ அவர் போனது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் மாறினாங்க போகும். அப்போ இது மாதிரி மாறுறதுங்கிறது இயல்பாக இருக்குது, அவங்கவுங்க பண்ணுறது. அதனால் நீங்கள் தாவேக்கா ஆள் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவர்களுக்கு தேவைப்படுகிறது, இவர்களுக்கும் ஒப்புக்கொள்கிறது, 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. நம்ம என்ன குத்தம் சொல்ல முடியும்? நம்ம திரு மனோஜ் பாண்டியன் டிஎம்கே சேர்ந்து எப்படி தப்பு சொல்ல முடியும்? திரு செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்து எப்படி சொல்ல முடியும்? திரு ஓபிஎஸ் திமுக சேர்ந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? தேர் விஷ். அவங்க திமுகவுக்கும் தேவைப்படுச்சு, திரு ஓபிஎஸ் தேவைப்படுச்சு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுபோல் அதிமுகவில் அதிருப்தி இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க கூப்பிட்றாங்க, போய் சேர்ந்துக்கிறாங்க. இதில் நம்ம எப்படி குத்தம் சொல்ல முடியும்? ஆனால் இது தாவேக்காவுக்கு குத்தம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அதிமுக மீள்பார்வை பார்க்கறதுக்கான ஒரு தேவை இருக்குது. நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் இன்னைக்கு 47 எம்எல்ஏக்களை வென்றிருந்த அதிமுக இன்னைக்கு 42 பேரோட இருக்கு. அப்போ இந்த 42 பேரில் இன்னும் எவ்வளோ பேர் போவாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. யாராவது ஒருத்தர் அதிமுக இல்லைங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு வச்சுங்க, இல்லை போகிறவங்களாம் போயிட்டாங்கன்னு. இன்னும் திரு சி.வி. சண்முகம் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. திரு சி.வி. சண்முகம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தார், ஏதாவது ஒரு மூவ் பண்ணார் அப்படின்னா அவர் தனியாக போவாரான்னு தெரியல, இன்னும் 4 பேர் கூட்டு போவாரான்னு தெரியல. ஸோ ஏன்னா 25 பேர் தனியாக திரு எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி தெரிவிச்சான்னு பார்க்கும். படக்குன்னு எல்லாருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதில் 20 பேர் வந்தான்னு பார்க்குறோம், 5 பேர் வெளியே போயிருக்காம வரும். ஸோ அந்த அதிருப்தி கடிதம் கொடுத்தவரில் இன்னும் 20 பேர் இருக்கிறாங்க பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த அதிருப்தி கடிதம் கொடுத்த 20 பேர் மட்டுமே எங்கேயா சல்லம் போட்டுருவாங்களோ அவங்கள மட்டும் ஆள் போகிற வழியில் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதில்லை. இந்த பக்கம் இருந்த 22 பேர்லையும் எவ்வளோ போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஆட்டம் அந்த கட்சி கொஞ்சம் கலகலத்து போயிருக்கு. அப்போ அதை ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. கூடுதலாக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. அப்போ அவர் வாட்ஸ் ராங் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு அவர் பார்க்கணும்.
என்ன அதிருப்தி வருகிறது இவர்களுக்கு, எங்கே பிரச்சனை இவர்களுக்கு வருது, அப்போ நம்ம என்ன செஞ்சால் சரியாகுங்கிற பார்க்கணும். தோல்வி ஒரு பெரிய மேட்டரில், இதோட மோசமான தோல்வி அந்த இயக்கமே கண்டிருக்கு. தோல்விகளில் என்னெல்லாம் பார்க்க முடியுங்கிற எல்லா விகிதாச்சாரத்துலையும் பார்த்தது திமுக. ஸோ அவங்கெல்லாம் இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கும்போது இவங்க இவ்வளோ பலவீனமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எங்கே இந்த தப்பு நடக்குங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி முன்னின்று சரி பண்ணணும். ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒருத்தர் கேப்டன் வந்து வண்டி ஓட்டுவார், ஒருத்தர் ஓட்டை போட்டே இருப்பார், அப்படி பண்ண முடியாது. பட் எவ்ரி ஒன் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் த பைலட் அண்ட் கேப்டன். ஆனால் இப்படி தொடர்ந்து வர வர எடப்பாடி அவர்கள் என்ன பண்ண போறாருங்கிற ஒரு கேள்வி கூடவே மக்களுக்குமே ஒரு அதிருப்தி வர வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே போயிட்டாங்க, இனிமே வந்து அதிமுக ஒண்ணுமே இல்லை, ஏன் அதிமுகவுக்கு ஓட் போடணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் மக்கள் தள்ள. அதிமுக கரைகிறது, அதிமுக முடிந்து விட்டது, அதிமுகவுக்கு இனிமேல் பெரிய எதிர்காலம் இல்லை என்கிற சிந்தனை காமன் மேன் மத்தியில் ஒரு டாக்கில் இருக்குது. அதை சரி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்குது. சரி பண்ணிட முடியும். அதை வந்து எந்த கட்சி எழுந்து வரும், நாம் தமிழர் இதோடு முடிஞ்சு வச்சா அப்படின்னா எல்லா கட்சியும் எழுந்து வரும். அது அவருடைய செயல்பாடை பொறுத்து. நான் அதுதான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். ஜெயலலிதாவே 96 தோத்தாங்க. 1996 ஜெயலலிதா செல்ஃப் அவங்க எம்எல்ஏ இல்லை, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிற மாதிரி. 2011 திமுக ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை. இன்னைக்கு அதிமுக இருக்கிற மாதிரி. இன்னைக்கு அதிமுக பெற்றக்கூடிய சீட்டு வந்து 47 சீட்டு. அன்னைக்கு 2011 திமுக பெற்றது 23 சீட்டு தான். அப்போ அவங்களாம் எந்திரிச்சு வரலையா? அப்போ ஜெயலலிதா எந்திரிச்சு வந்தாங்க, திமுக எந்திரிச்சு, எல்லாருமே எந்திரிச்சு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவும் எந்திரிச்சு வர முடியும் அவங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து. நீங்கள் வந்து ஒரு காயம் பட்டுருச்சு, திரு மா சுப்பிரமணியம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலை வந்து ரொம்ப பெரிய சேதாரமானவர். அவருக்கு டாக்டர் சொன்ன வந்து நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் போய் கலந்துக்காத மாரத்தானே கிடையாது. அதுக்கு பிறகு உலகத்தில் எங்கே மாரத்தான் இருந்தாலும் படக்குன்னு போய் நின்றுவார். நடக்க முடியாதுன்னு சொன்னல, நான் ஓடுறேன் பார் அப்படின்னு. திரு மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு நடைமுறை உதாரணம். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் வந்து ஓடுறாரு ஊர் ஊரா. அவர் வாக்கிங் போவார், ஜாக்கிங் போவார், எங்கேயாவது ஆய்வுக்கு போனால் கூட வந்து அங்கே ரன்னிங் போவார். இது மாதிரி தான். அப்போ வந்து முடியாதுன்னு ஒன்று கிடையாது. அது இவங்களுக்கு வந்து முதல்ல அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும். அத்தனை பேரையும் அரவணைக்கணும். அது எல்லாருக்கும் நோக்கம் இருக்கணும். அது நான் ப்ரொப்போஸ் பண்ணால் பார்த்தாது, அவங்க அக்செப்ட் பண்ணணும்ல. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி புது புது விஷயங்களாக சொல்லிட்டே போக அவங்க மாட்டேன்னாங்கன்னு, அப்போ ரிபல் பண்ணுறாங்க, ஏற்றுக்க மாட்டுறாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்கன்னா என்ன காரணங்கிற கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை வந்து முதல்ல அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். வந்து நீங்கள் கால் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, முழங்காலில் வீக்கம் வந்துச்சு, வலி வருதுன்னு, அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். உங்களுக்கு முழங்கால் பெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் முழங்கால் பார்த்தீங்கன்னா அப்போ நீ வந்து தைலம் தடவிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கான தான் அதுக்கு தான் அந்த ரூட் காசை கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் வந்து அது முழங்கால் பெயின் தான்ப்பா, அவர் போனால் போயிட்டு போகிறாருப்பா, இவர் போனால் போய்ட்டு அவெல்லாம் ஒரு ஆளாப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாரையும் விட்டுட்டீங்க. அப்படி தான் ஓவர் ஆளாக போயிட்டு இருக்காங்கன்னு மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முன்னின்று ஒட்டுமொத்த கோர் கமிட்டி மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து பேசி என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சரி பண்ணணும் கட்டாயம் யோசிக்கணும். அந்த மீள்பார்வை ரொம்ப அவசியம், நீட் ஆஃப் த அவர்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து தான் எந்தெந்த கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிற உரிமை நிச்சயம் இருக்கும்ல சார். இப்படி முடிவெடுக்கக்கூடியவர்கள் வந்து முன்னாடியே எடுத்திருக்கலாம்ல, தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்திருக்கலாம்ல. ஏன் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு எம்எல்ஏவாக இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு ஏன் அந்த இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் அட்மிஷனில் சேர்ந்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, பிறகு அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிரும். அப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி ஃபீஸ் கட்டினதை விட்டுட்டு கட் பண்ணி மெடிக்கல் போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ராக்ரெசிவான ஒரு விஷயம் இருக்குதான்னு பார்க்குறாங்க. வளர்ச்சி தானே எல்லோரும் விரும்புவது. அப்போ நான் வந்து எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறாங்க, கட் பண்ணிட்டு அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக போவாங்க. ஏங்க எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிட்டு அது சீட்டு கிடைக்கிற எவ்வளோ, அப்படி நீங்கள் காலம் பூரா ப்ராக்டிஸ் பண்ண போகிறதே கிடையாது. அதுக்கு நீங்கள் நேரடியாக அரசியல்வாதி ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? ஐபிஎஸ்ஸாக திரு அண்ணாமலை சேர்ந்தார், கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். அவங்க எப்பா முசோரியில் உங்களுக்கு எவ்வளோ செலவழிச்சோம், உங்களுக்கு 10 வருஷம் தான் இருக்குது, இன்னும் 30 வருஷம் சர்வீஸ் மாதிரி விட்டு போயிட்டு இன்னொரு ஆஃபீஸர் பிடிக்கணும்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குமான உரிமை எது நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஓகே, இப்போ மக்கள் நிறைய பேர் வந்து விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் அதிமுக இருக்காரு, அதனால அவருக்கு ஓட் போட்டிருப்பாங்க. இப்போ விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து விலகி வேண்டாம் தோணுச்சுன்னா அடுத்த முறை தேர்தலுக்கு வரும்போது ஓட்டு போட விட்டுற வேண்டியதான். அதில் எனக்கு திரு சேகர்பாபு வந்து பெரிய காமெடி நடந்துச்சு. ஆக்சுவலாக சேகர்பாபு வந்து ஏடிஎம்கேல இருந்தார், அம்மாவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தார். சென்னையில் வந்து எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்னாடி அதிமுக ஆர்ப்பாட்டம் ஒன்று இருக்கும். மாவட்ட செயலாளர் சேகர்பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு அம்மா போட்டுருவாங்க. எவ்ரி மண்டே ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும் கேரண்டியாக. அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னே நடத்துகிற போகிற அவர் தான். அவர் 2-3 தடவை ஜெயிச்சார். அதுக்கப்புறம் வந்து கட்சி மாறிட்டார். கட்சி மாறி டிஎம்கே சேர்ந்துட்டார். டிஎம்கேல ஃபஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு அம்மா ஓட்டு போட்டுருங்கன்னாரு. பூக்காரம்மா வந்து குனிஞ்சு பார்த்து, பாபு உனக்கு தான் ஓட்டு, ரெட்டலை கரெக்டாக போட்டுருமே அப்படின்னு. ரெட்டலை கிடையாது உதயசூரியன் மாற்றினார். அந்த மாதிரி வந்து மாற்றிக்கிற வேண்டியதான் போக வேண்டியது. அது அவங்களுடைய உரிமை. அவங்க வந்து கேன்வாஸ் பண்ண வேண்டியதான். ஓட்டு எப்படி கட்சி மாறுறது அவருடைய உரிமையோ அது மாதிரி வந்து ஓட்டு போகிறது மக்களுடைய உரிமை. நீங்கள் எனக்கு வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் மாறினதில் எனக்கு உடன்பாடு இல்லை. 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. 62,000 ஓட்டு வாங்கலை, 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு.
அவருக்கு வந்து அவர் கட்சி மாறின சரியில்லை, எங்களுக்கு பிடிக்கலப்பான்னா மக்கள் தோக்கடிச்சாங்கன்னா தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கப்படுறாங்க, அவ்வளோதானே. மக்கள் ஆதரிச்சு வாரிசு அரசியல் விமர்சனம் பண்ணுவோம். கனிமொழி வாரிசுன்னு வச்சுக்கோங்களேன், தூத்துக்குடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. உதயநிதி வாரிசுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சேப்பாக்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் அவர் கிரவுண்டில் நிற்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வாரிசு சொல்ல முடியாது. அவங்க வந்து ராஜ்யசபா போயிட்டு ஒளிஞ்சு வர்றாங்க, அவங்க மக்களே சந்திக்க மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சண்டைக்கு போகலாம். அவங்க ஆமாம் நான் வந்து கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட பையன் வந்து நிற்கிறாங்க, ஆமாம் நான் கருணாநிதியோட பொண்ணு அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன அப்போ மக்கள் வாக்களிச்சாங்கன்னா ஓட்டு போட்டது தானே. அதை மாதிரி வந்து விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறாரு, மற்றொரு 4 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, மொத்தம் 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. திருச்சி கிழக்கு வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து விஜய் பொறுப்பில் 6 பை எலெக்ஷன் நடக்குது. மக்கள் வேண்டாம்னு தோக்கடிச்சிடலாம்ல. சார், இந்த தொடர் விலகலுக்கு பின்னாடி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதில் வந்து டீல் சரியாக முடியல, அதில் தான் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஏடிஎம்கேல பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க, தாவேக ஆட்சி கீழே விழாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம நிறையா தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஆளுங்கட்சியாகவும் இல்லை எதிர்கட்சியாகவும் இல்லை, ஒரு பேருக்கு வந்து முன்னாள் எம்எல்ஏவாவோ முன்னாள் மந்திரியாவோ இன்னாள் எம்எல்ஏ இருக்கிற அர்த்தம் இல்லை. அப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கணும், இல்லாட்டி ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கணும், அப்படி இருந்தால் நமக்கு ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் அவங்களுக்கு வந்து தேடுதல் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ நம்ம இப்போ போய் சேர்ந்தால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குன்னு போய் சேர்றாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த அதிமுக திமுக ஒன்று சேர்ந்துச்சா அப்படின்னா அதனால அவங்க வெளியே போனாங்க. அதற்கு இவர்கள் சம்மதித்தார்கள். ஆக்சுவலாக அதுக்கு வந்து சம்மதிச்சாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸோ அது ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர பார்த்தாங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேரலாம்னு சொல்லிடும்போது முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிட்டு நம்ம வந்து எல்லாம் சேர்ந்துக்கிடுவோமான்னு சொல்லி சொல்லும்போது அதற்கு சம்மதிச்சாங்க. அப்போ வந்து அதுவும் டிஎம்கே தயவு தானே. நீங்கள் யார் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் யார் முதலமைச்சராக உட்கார்ந்தாலும் டிஎம்கே தயவுலாம் உட்கார முடியாது. அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிட்டு டிஎம்கே தயவுன்னா வேண்டாம்னு சொன்னவர்கள் திரு சி வி சண்முகம் உட்பட, திருமாவளவனை முதலமைச்சராக்கி நம்ம எல்லாம் அமைச்சர்கள் இருக்கணுமானா வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் திமுக தானே. ஸோ திமுக இணைவதா அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து இவர்கள் விலகலுக்கு ஒரு காரணம் கிடையாது. இவர்களுக்கு இங்கே வந்து ஏடிஎம்கேல இனிமேல் சேஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே முங்கக்கூடிய கப்பல் நினைக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கப்பல் ஜெகஜோதியாக சொல்லிட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்கு, படக்குன்னு தாவிட்டாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்யூனாக இருக்கணும் ஒரு கட்சிக்கு, அது கிடையவே கிடையாதுல்ல சார். சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுப்பவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேங்க, அரசியலை பொறுத்தளவுக்கு நேர்மை, நியாயம், நீதி, தார்மீகம், தர்மம், அறம் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. வெற்றியா தோல்வியா, ஜெயிச்சியா தோத்தியா, இவ்வளோதான். ஜெயிச்சியா உனக்கு என்னப்பா கிங்குப்பா, நான் அப்பே நினச்சப்பா நீ பயங்கரமான ஆள்பான்னு, தோத்தனை சொன்னால் கேட்குறானா எப்போ பார்த்தாலும் தோத்துட்டே இருப்பான்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே எல்லா பழியும் போயிடும். அது நீங்கள் யார் என்னங்கிற கேள்வியே கிடையாது. இவ்வளோதான் அரசியலை பொறுத்தளவுக்கு வெற்றியா தோல்வியா ஒரு பதில் தான். நீங்கள் நல்லவரா கெட்டவரா, நீங்கள் நியாயமா, அந்த பிஸ்னஸ்க்குலாம் இங்கே இடமே இல்லை, அது வேற இடம். இவர்கள் போன்ற முக்கிய புள்ளிகள் தாவேகாவை நோக்கி நகர்வது தாவேகாவுக்கு பலமா? கட்டாயம் பலம் தான். தாவேகா எப்படி நடத்துகிறாங்கன்னு பொறுத்து. நீங்கள் வந்து சில சமயங்களில் வந்து உங்களுக்கு பலவீனமாக மாறலாம், பட் டியூ டு டிபெண்ட்ஸ் அப்பான் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுறீங்கிற பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்குமான விஷயங்கள் அவங்க சரியாக தான் மேனேஜ் பண்ணாங்க நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லேயே மிக மூத்த அரசியல்வாதி திரு செங்கோட்டையன். இன்றைக்கி வந்து திரு துரைமுருகனுக்கு அடுத்து அந்த அளவுக்கு பேரலாக சொல்கிற அளவுக்கு பெரிய சீனியர் மோஸ்ட். அவர் 5 இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே, அதற்கு முன்னாடி 4 பேர் உட்காந்துருக்காங்களே, அவருடைய மகன் வயசில் இருக்கிறவங்களாம் முன்னாடி உட்காந்துருக்காங்களே. அப்போ வந்து அதை அவர் ஏற்றுக்கிட்டாரு, அவருக்கு புரிய வச்சுட்டாங்களே. அப்போ அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து அவங்க வந்து சரியாக டீல் பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போ யார் ஆதவ அர்ஜுனாவா செங்கோட்டையனான்னு தெரியலன்னு சண்டை வந்துருச்சு, 2 பேருக்கு ஃபைட் முடிச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்களா தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அவங்க 2 பேரும் அமிக்கபுளாக இருக்கிறாங்க. திரு செங்கோட்டையனுக்கும் தன்னுடைய இடம் புரியுது, திரு ஆதவர்ஜனாவுக்கும் தன்னுடைய உயரம் புரியுது, 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் விஜயபாஸ்கர் வராரு, கடம்பூர் ராஜு வராரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் வராருன்னா அவங்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்கிறத பொறுத்து. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவை நோக்கி வரும்பொழுது தாவேகாவினர் என்னென்ன சலுகைகள் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு என்னதான் 5வது இடத்துல பதவி கொடுத்திருந்தாலுமே ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்கப்படும்? விஜயபாஸ்கருக்குன்னு தனியாக ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே அவங்க எதிர்பார்க்கறது பொறுத்து இருக்கும். ஒரு டெண்டராக இருக்கலாம், ஒரு லைசன்ஸாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். நீங்கள் வந்து இதுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து டிபெண்ட்ஸ். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ன அப்போ நீங்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் என்ன கொடுப்பாங்க, கடம்பூர் ராஜுக்கு என்ன கொடுப்பாங்க, கூப்பாகிருஷ்ணனுக்கு வாரியம் கொடுத்தாங்க, அது மாதிரி என்ன அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து இதுதாங்கிற அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதில் பெனிஃபிட் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அது கட்டாயம் பேசியிருப்பாங்க. என்னுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட் இதுன்னு கேட்டிருப்பாங்க. திரு செந்தில் பாலாஜி வரும்போது என்னை அமைச்சராக்குன்னு கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வர்றேனே என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பார். ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே வரும்போது அவர் வாங்கப்பா பார்த்துட்டு சொல்லியிருப்பார். அப்போ அவரோட உழைப்பு பார்க்குறாங்க. அவர் தூக்கி அமைச்சர் பவர்ஃபுல் மினிஸ்டராக கொண்டு வந்து பவர் மினிஸ்டராக மட்டும் இல்லை பவர்ஃபுல் மினிஸ்டராக கொண்டு வரைக்கும் வச்சுருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு மின்சாரத்துறை கொடுக்குறேன், உங்களுக்கு டாஸ்மாக் கொடுக்குறேன்லாம் அப்படி எழுதி வச்சு கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேனே அப்படிம்பாங்க, நீங்கள் கட்சியை நல்லா பார்த்துக்கம்பாங்க, முடிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளோ. அது அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து என்னவா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய செயல்பாடை பொறுத்து தான். ஓகே, ஏற்கனவே இங்கேருந்து ஒரு 4 பேர் இங்கே போய் சேர்ந்ததுக்கு பிறகு கட்சி
கட்சி தாவுதல் தடை சட்டம் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் இவங்க மேலே இப்போ எடுக்கப்படுமா? என்ன மாதிரி நகரும்? கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது ஒருத்தர் இங்கேருந்து இறங்கி அங்கே போனால் வராது. அது வந்து கட்சியிலேருந்து கட்சி எம்எல்ஏவாக சேர்ந்தால் அந்த தாவல் வரும். அது உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா அது போயிடுவது. இந்த கட்சியில் இருக்கிறாரு, அந்த கட்சிக்கு தாவிட்டார். இவரெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தான் அங்கே போயிருக்கிறாங்க. அதனால் வந்து அது எந்த தாவல் சட்டம் வராது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, திரு விஜயபாஸ்கருக்கு அந்த பிரச்சனை வராது, மற்ற 4 பேருக்கு வந்துருச்சு. மதுராந்தகம், மரகதம் குமரவேல் உட்பட, அம்பாசமுத்திரம், இசைக்கு சுப்பியா உட்பட இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவங்க ஏடிஎம்கேல இருந்தபோது கொறடாவுடைய உத்தரவை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. அந்த பிரச்சனை தான் இப்போ போயிட்டுருக்கு. அதற்கு பிறகு இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க, இப்போ தாவேக்கால சேர்ந்தாங்க. அது பிரச்சனை இல்லை, அது உரிமை. நீங்கள் வந்து இப்போ திரு விஜயபாஸ்கர் அதனால தான் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார், அங்கே போய் சேர்ந்துட்டார். விஜயபாஸ்கர் வந்து கொறடா உத்தரவை மீறி போட்டதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டார் அதிமுகவுக்கு. அதிமுக மன்னிச்சு விட்ருங்கன்னு சொல்லிருச்சு, அதனால் அவர் தப்பிச்சிட்டார். ஆனால் இந்த 4 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கல. இவங்க மேலே உள்ள ஆக்ஷன் அப்படியே நிற்குது. அப்போ அந்த ஆக்ஷன் அதுதான் இப்போ திரு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் வந்து இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேர் மீதான ஆக்ஷன் என்னங்கிறது தான். கட்சி தாவல் தடை சட்டம் இந்த இடத்துல வராது. கொறடா உத்தரவை மீறி வாக்களிக்காமல் போனது. அவங்க வந்து ஆட்சிக்கு எதிராக வாக்களின்னு உத்தரவு இருந்துச்சு. கொறடா அவங்க ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. அந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களிச்சுக்கான பிரச்சனையை நவ் தே ஆர் ஃபேஸ். ஆனால் இவர்கள் எம்எல்ஏ பதவியோட மற்ற கட்சிகளில் போய் சேரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்தாதான் கட்சி தாவல் தடை சட்டம். ஓகே, அது இல்லாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு 47 எம்எல்ஏக்கள் இருந்தபோது 25 அந்த பக்கம் போனாங்க பார்த்தீங்களா, 25 பேரும் தாவேக்கல சேர்ந்துருந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இருந்தால் நீங்கள் போகிற முடியும். கட்சி தாவல் தடை சட்டம் எப்போ செல்லும் எப்போ செல்லாதுன்னு கணக்கு. அந்த நம்பர் உங்கள்கிட்ட என்எஃப் நம்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, திரிணாமுல் காங்கிரஸில் நிறைய எம்பிக்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க, நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஏன்னா அது அந்த நம்பரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் 2 பேர் போனால் அந்த சிக்கல். எத்தனை பேர் இருக்கீங்க பொறுத்து. நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்துச்சா, அதில் ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார், மன்னார்குடி காமராஜ். அவர் வந்து கட்சி தாவிட்டார். அங்கே கட்சி தாவல் தடைச்சதான் வராது. ஏன்னா இருந்ததே ஒரு எம்எல்ஏ, அவர் போயிட்டார். அப்போ அவர் தான் கட்சியே. சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு அவர் தான் கட்சி. சட்டமன்றத்துக்கு வெளியில் திரு டிடி விந்தரன் தான் கட்சி, சட்டமன்றத்துக்கு உள்ள அவர் தான் கட்சி. ஸோ அந்த ஒரு எம்எல்ஏ அவர் பதவி ராஜினாமா, இவங்கள மாதிரி ராஜினாமா பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இவங்க வந்து 4 பேர் மட்டும் வந்திருந்தாங்க. இப்போ திரு சி விஜயபாஸ்கர் உட்பட அத்தனை பேருமே கட்சியில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா 5 பேர் பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடும், கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். ஏன்னா 47 எம்எல்ஏக்கள் 5 பேர் ராஜினாமா பண்ணால் பத்தாது. ஆனால் இருந்தது வந்து அங்கே ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில். அவர் போனார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எடப்பாடியார் அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுப்பார் சொல்லிட்டே நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம வந்து எல்லாரையும் வச்சு மீட்டிங் போடுங்க, பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்கிற இடத்துல நம்ம இல்லை, அது நம்மளுடைய வேலையும் இல்லை. பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். பிரச்சனை இருக்குன்னு உணரணும், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடணும், அது அவர் முன்னிறுத்தணும். அது எல்லாருடைய கையிலையும் இருக்குது. நீங்கள் வந்து இவர் சொன்னார்னா ஒருத்தர் முரண்டு பிடிச்சி போகலாம் கேட்காம, அது அவங்க சேர்ந்து வரணும். அப்போ வந்து அவங்க ஏன் முரண்டு பிடிக்கிறான்னு பார்த்தா அது கட்சிக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் இறங்கி போயிருக்கிறாங்க, பல முறை உதாரணம் பார்த்துருக்கோம். குளப்பாக்கம்னு நினைக்கிறேன் நேர்காணலே நடத்துனாங்க. குளப்பாக்கம் நேர்காணலாம் அதிமுக ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயலலிதா அவர்களெல்லாம் நீங்கள் பார்க்குறதே பெரிய விஷயம். பார்த்து இன்றைக்கி விஜய் பார்க்குற மாதிரி அது வந்து யாராக இருந்தாலும் கட்சியில் சேர்ந்தால் கூட ஒரிஜினல் தான் சேர முடியாது, திரு விஜய் முன்னாடி சேர முடியாது. அந்த மாதிரி இருந்தவங்க தான் ஜெயலலிதா. ஒரு நடிகையாக இருந்தவங்க, ஒரு பிரபலமாக இருந்தவங்க, ரொம்ப சின்ன வயசு கூட. ஆனால் 1996 அவங்க தோல்வி அடைஞ்ச பிறகு அவங்க வந்து யாருமே வந்து பொறுப்பெடுத்துக்கல. எல்லாமே வந்து நேரடியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நேரடியாகவே கன்னியாகுமரி ஸ்டீபன் நினைக்கிறேன், அவர் வந்து நேரடியாக கூட்டம் சொன்னார்னா ஜெயலலிதா உங்களால் தான் தோத்தது கட்சி அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரிலாம் சந்தர்ப்பம் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க இறங்கி வந்து எல்லா தொண்டர்களும் வாங்க, எல்லாரும் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி மாவட்ட வாரியாக தொண்டர்களை, அதாவது மாவட்ட செயலாளர்களை கூட்டல, தொண்டர்களை நிர்வாகிகளை கூட்டிச்சு ஓப்பனாக எல்லாரும் பேச விட்டு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முதல்ல இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், அவங்களுடைய ஒரு வெப்பத்துக்கான ஒரு வடிகால் கொடுக்கணும். அது நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ண முடியும். பிஹைண்ட் உட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமர்த்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. அண்ட் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ். வைஃபை, ஓடிடி, ஐபிடிவி. Pay 6, get 6 month free. Kathipuram 200-acre Dream Township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods. இப்போது தமிழகம் எங்கும். Naturals, world-class, fastest growing saloon chain. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraaj Pandey, powered by Dr. Srivarma Oil Tharum Ayurveda, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots,
Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing salon chain.